இந்த மகர ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டில் புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இருக்கும். வேலையில் மாறவே முடியல என்னால், நான் பல வேலைக்கு ட்ரை பண்ணேன், எதுவுமே கிடைக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு அழகாக புதுசாக ஒரு வேலை கிடைக்கும். அதே போல் நிறைய பேர் வேலையை இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய நடந்திருக்கு. அது காரணம் என்னென்னா, ஏதாவது ஒரு நெருக்கடியில் மாட்டியிருப்பாங்க. வேலையை வேண்டாம், அடுத்த வேலைக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. 6 மாதமாக 1 வருஷமாக வேலை இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நிலை மாறும். இந்த வருஷம் நல்ல ஒரு இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வேறு மாதிரி பிரச்சனை. இருக்கிறதுலே ஒரு கேவலமான வேலையை நம்ம பார்த்துட்ருக்கோம், நம்ம இப்படிலாம் வேலை பார்க்கணுமான்ற மனநிலையோட வேறு வழி இல்லாமல் கடனை கட்டணுமே, பசங்களை காப்பாற்றணுமே, பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமே, அம்மா அப்பாவை கவனிக்கணுமே அப்படின்னு பல விதமான விஷயங்களை மனசில் சுமந்துக்கிட்டு ஒரு வேலையை பார்த்துட்ருக்காங்க. அந்த நிலை மாறும். நல்ல இடத்துல, நல்ல பதவியில், நல்ல சம்பளத்தில் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலை உண்டு. அவங்க இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்கும். நெருக்கடி, ஏமாற்றம், துரோகம், எல்லா விதமான விஷயங்களும் சந்திச்சிட்ருக்காங்க லாஸ்ட்டு 2 இயர்ஸாக. அந்த நிலைமை அப்படியே டோட்டலாக மாறும். புதுசாக வேறு ஒரு இடத்துக்கு அங்கேயே ஆஃபீஸ்லேயே பார்த்திங்கன்னா வேறு ஒரு பிரான்ச்சுக்கோ இல்லை வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கோ அப்படியே மாறுவாங்க. அப்படியே அந்த நிலைமை அப்படியே டோட்டலாக மாறிடும். புதியவர்களை பார்க்கும்போது, புதிய உறவுகளை பார்க்கும்போது, புதிய வேலை செய்யக்கூடிய இடத்துல நபர்களை பார்க்கும்போது வாழ்க்கை அப்படியே மாறக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்கும். அதே போல் மகர ராசியில் பிறந்த வெளிநாட்டில் வாழக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா கடுமையான பொருளாதார நெருக்கடியில் இருக்காங்க. அவங்களுடைய செலவை பார்த்துக்க முடியாமல் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்காங்க. அந்த நிலை டோட்டலாக மாறி 4 காசு சேர்த்து வச்சு ஊருக்கும் அனுப்பி அம்மா அப்பாவையும் சந்தோஷப்படுத்தி கூட பிறந்தவங்களாம் சந்தோஷப்படக்கூடிய நிலை 2026ஆம் ஆண்டில் கண்டிப்பாக நடக்கும்.